Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு ஒன்றுனா செக்ஷன் வைஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை கம்பெனி. ஒரு கம்பெனி வேறு ஒரு பர்சனுக்கு லோனோ இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கே லோனோ இல்லைன்னா வேறு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுதுன்னா அது வந்து எந்த லிமிட் வரைக்கும் பண்ணிக்கலாம், எந்த லிமிட் வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 186 இதுதான் வந்து லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை கம்பெனிக்கான செக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. ஸோ ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டுக்கும் நமக்கு ஃபைனல் பேப்பர்னால இன்டர் வரைக்கும் வந்து செக்ஷன் நம்பர் தேவையில்லை. பட் ஃபைனலில் கண்டிப்பாக செக்ஷன் நம்பர் நம்ம கோட் பண்ணணும். எல்லா செக்ஷன் நம்பரும் தேவையில்லை. நான் வந்து வீடியோஸில் என்னென்ன செக்ஷன் நம்பர் கோட் பண்ணி நடத்துகிறேனோ அந்த செக்ஷன் நம்பரை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை கம்பெனிக்கான செக்ஷன் நம்பர் வந்து செக்ஷன் 186. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 186. ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு வேறு பர்சனுக்கு லோனோ வேறு கம்பெனிக்கு லோனோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ கம்பெனி ஷால் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கிவ் எனி லோன் டு பர்சன் ஆர் பாடி கார்பரேட். ஒரு கம்பெனி வேறு ஒரு பர்சனுக்கு லோனோ இல்லை ஒரு பர்சனுக்கோ இல்லை பாடி கார்பரேட்டுக்கோ ஒரு லோன் கொடுக்கக்கூடாது. இல்லை அந்த லோன் கூட கனெக்ஷனாக இருக்கிற ஒரு கேரண்டி. நம்ம கேரண்டிக்கு மீனிங் ஏற்கனவே இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துட்டோம், அதே தான். அந்த கேரண்டியோ கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா வேறு ஒரு கம்பெனியில் வந்து எந்த ஒரு ஷேரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, எக்ஸீடிங் அப்படி தான் நமக்கு லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டுக்கு மேலே ஒரு ஷேர்ஸோ இல்லைனா லோன்ஸோ இல்லை கேரண்டியோ வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸீடிங் 60% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்டு ஃப்ரீ ரிசர்வ் அண்டு செக்யூரிட்டி ப்ரீமியம். அந்த பர்டிகுலர் கம்பெனி எந்த கம்பெனிக்கு இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோமோ அந்த கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்டு ஃப்ரீ ரிசர்வ் அண்டு செக்யூரிட்டி ப்ரீமியமில் 60% இல்லை 100% ஆஃப் இட் ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம். ஷேர் கேபிட்டல் சேர்த்தா 60% தான். ஷேர் கேபிட்டல் சேர்க்காமல் 100%, whichever is greater. இந்த லிமிட்டுக்கு மேலே ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் லோனோ கேரண்டியோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிமிட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 100 lakh, செக்யூரிட்டி ப்ரீமியம் இது வந்து பெய்ட் அப் வந்து 100 lakh, அப்புறம் ரிசர்வ் வந்து 50 lakh, அப்புறம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 20 lakh. ஸோ இதுதான் நமக்கான இந்த 3 வேல்யூஸு. அடுத்து வந்து எவ்வளோ வந்து லோன் கொடுக்குறாங்கன்னா, லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 120 crores. 120 crores வந்து லோன் கொடுக்குறாங்க. இப்போது இந்த கம்பெனி இந்த 120 crores வந்து லோன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அதுதான் இப்போ நம்மளோட கேஸ். நம்ம அதுக்கு கண்டிஷன் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? 60% ஆஃப் இட்ஸ் பெய்ட் அப் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தாண்டக்கூடாது. ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வோட டோட்டல் வந்து 170. ஸோ 170க்கு 60%. இல்லைன்னா 100% ஆஃப் இட்ஸ் ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஃப்ரீ ரிசர்வ் வந்து 50, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 20. ஸோ 70க்கு 100%. 70க்கு 100%னா 70. 170க்கு 60%னா எவ்வளோன்னு பாருங்கள், 102 crores. ஸோ ஒன்று 102 இல்லைனா 70, இது ரெண்டில் எது ஹையர்? 102 தான் ஹையர். ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கோ இல்லை இன்னொரு பர்சனுக்கோ லோன் கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுத்துக்கலாம்? 102 crores வரைக்கும் கொடுத்துக்கலாம். 120 crores கொடுக்கக்கூடாது, 102 தான் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம ஆக்டில் சொல்லியிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இதுக்கான கேல்குலேஷன் வரும். இதில் நமக்கு எக்ஸாமில் மேபி சம் வர வாய்ப்பு இருக்குது. வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. நமக்கு இந்த ப்ரொவிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கான எக்ஸாம்பிளில் 102 crores மேலே ஒரு கம்பெனி வந்து லோன் கொடுக்கக்கூடாது. இந்த கேஸில் நமக்கு 120 கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. பட் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இவ்வளோ இப்போ நார்மலாக கொடுக்கக்கூடாது கம்பெனி, ஏன்னா இந்த லிமிட் வரைக்கும் தான் வந்து ஒரு கம்பெனியால் லோன் கொடுக்கறதுக்கு அதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அதுக்கு மேலே எப்போ கொடுக்கலான்னா unless the same is previously approved by special resolution at general meeting of the company. இந்த பர்டிகுலர் 120 லோன் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் எல்லா மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, 100 அந்த கம்பெனியோட எல்லா ஷேர் ஹோல்டரும் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் படி நான் அப்ரூவ் பண்ணுறேன் 120 crores லோன் கொடுக்கலாம், நான் அப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து இந்த 120% லோன் 120 crore லோன் கொடுக்கலாம். அப்படி இல்லை இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலை, நானே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே நாங்கள் முடிவெடுத்து கொடுக்குறோன்னா 120 கொடுக்க முடியாது.
கம்பெனிஸ் ஆக்டில் என்ன ரூல் சொல்லியிருக்காங்க, 102 crores வரைக்கும் தான் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 102 crores வரைக்கும் தான் கொடுக்க முடியும், 120 கொடுக்க முடியாது. 120 கொடுக்கணும்னா இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வாங்கினாதான் ஃபுல் அண்ட் ஃபுல் 120 crores லோன் கொடுக்க முடியும். இதுதான் வந்து நமக்கான இந்த லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை கம்பெனி அண்டர் செக்ஷன் 86க்கான கண்டிஷன்ஸ். இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுக்கான எக்ஸப்ஷன்னா, இந்த செக்ஷன் 186ங்கிற சொல்லப்படுற இந்த ரூல் எதுவுமே இந்த கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. இந்த கம்பெனிஸ் எதுவுமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் லோன் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு கேஸ். ஃபஸ்ட்டு பேங்கிங் கம்பெனி, ஏன்னா பேங்கிங் கம்பெனியோட பிஸ்னஸே லோன்ஸ் தான், ஸோ அவங்களுக்கு போய் எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, அப்புறம் கம்பெனி எங்கேஜ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்கும்ல அந்த கம்பெனிஸ், அப்புறம் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் உண்டு. அப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக வந்து ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுதுன்னா அந்த கேஸுக்கு வந்து இந்த 60% ஆஃப் பெய்ட் கேப்லாம் அப்ளிகபிள் கிடையாது. லோனும் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணால் மட்டும்தான் வந்து, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்கே வந்து ஐபிஓ ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுவாங்கள்ல ஷேர், அது மட்டும்தான் அப்ளிகபிள். ரைட்ஸ் இஷ்யூக்கெலாம் வந்து இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. அடுத்து ஹோலி ஓன்டு சப்சிடரி கம்பெனிகிட்டே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த கேஸ் வந்து அப்ளிகபிள் இல்லை. அதர் கார்பரேட்ஸ்னு சொன்னோம்ல, அந்த அதர் கார்பரேட்ஸ்குள்ளே வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரி கம்பெனி இன்க்ளூட் ஆகாது. அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனி எங்கேஜ் இன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகாது, பட் கண்டிஷன் அந்த கம்பெனி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து எக்ஸப்ஷன். இந்த கம்பெனிக்கு எதுக்குமே இந்த செக்ஷன் 186 அப்படிங்கிறது அப்ளிகபிள் கிடையாது. அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குது. கன்சென்ட் ரெக்வயர்ட் அட் போர்ட் மீட்டிங் ஷால் பி யுனானிமஸ்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி முடிவெடுக்கணும். இந்த நம்ம பார்த்தோம்ல 60% ஆர் 100%, அந்த டெசிஷன் வந்து எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுமே நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டா தான் இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஒரு டைரக்டர் ஒத்துக்கலைன்னா கூட அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து செயல்படுத்த முடியாது. அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த லோன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா லோன் அமௌண்ட்டு, செக்யூரிட்டி அமௌண்ட்டு, கேரண்டி அமௌண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கணும். யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையுமே ஃபுல் டிஸ்க்ளோஷர் கொடுத்துடணும். ஏன்னா பப்ளிக்கு தெரியணும் இந்த கம்பெனி இவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேர் எனி லோன் ஃப்ரம் அ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அந்த கம்பெனி லோன் வாங்கி அந்த லோன் ஆல்ரெடி வந்து நம்ம ரீபே பண்ணாமல் இருக்கோம், அந்த கம்பெனி ரீபே பண்ணாமல் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அப்போ அந்த கேஸில் வந்து திரும்பவும் கம்பெனி வந்து லோன் கொடுக்க போகுது, வேறு யாருக்காச்சும் லோன் கொடுக்க போகுதுன்னு நினச்சாங்கன்னா அப்போது அந்த இன்ஸ்டியூஷனோட ப்ரையர் அப்ரூவல் வாங்கினா தான் வந்து லோன் கொடுக்க முடியும். இல்லைன்னா இந்த லோனை ரீபே பண்ணி முடிச்சுட்டு தான் கொடுக்கணும். இதுதான் வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸு. அப்புறம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் லோனு. அப்புறம் இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த லோன் இப்போ கொடுக்குறாங்கல்ல கம்பெனி, அந்த கொடுக்குற லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிலேருந்து நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட எப்போவுமே அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா கம்பெனிலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இது கம்பெனிக்கு நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்கணும். 11 இல்லை 12 இல்லை 13 தான் இருக்கணுமே தவிர 10 விட கம்மியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த லோன்ஸ் வந்து கம்பெனி வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அந்த கம்பெனி ஆல்ரெடி அதுக்கான டெபாசிட்ஸ் இருக்கும்ல, மக்களுக்கு திரும்ப கட்ட வேண்டிய டெபாசிட்ஸையும் அந்த டெபாசிட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து கொடுக்காமல் இருந்தாங்க, அதில் டிஃபால்ட்டாக இருக்காங்கன்னா அந்த கேஸில் கம்பெனி வந்து லோன் கொடுக்க முடியாது. அப்புறம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடும். இது நார்மலான கேஸ். எல்லா கேஸ்லேயுமே ஒரு லிமிட்னா அந்த லிமிட்டை முடிவு பண்ணுறது யார்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஏன் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் சொல்கிறோம்? ஏன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷனுங்கிறது வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல். அவ்வளோதான். லாஸ்ட் பாயிண்ட், கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டலே இல்லை, என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் வந்து என்ன ஆகிடும், ஷேர் கேபிட்டல் இல்லாமல் வெறும் ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம் அதை மட்டும் வச்சு பண்ணணும். ஷேர் கேபிட்டல் இல்லைன்னா, இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. தட்ஸ் ஆல். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. லாஸ்ட் பாயிண்ட் என்ன, பெனால்ட்டி. இந்த செக்ஷன் 186 ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணலைன்னா அந்த கம்பெனிக்கு பெனால்ட்டி எவ்வளோ? 25,000 to 5 lakh rupees பெனால்ட்டி. அண்ட் அந்த கம்பெனியில் வந்து மேனேஜிங்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கான ஃபைன் வந்து 1 லட்சம் வித் இம்ப்ரிசன்மெண்ட் 2 வருஷம். ஆஃபீஸர்னால வந்து 2 years ஜெயிலு, கம்பெனி ஜெயிலில் போட முடியாது. ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் 2 வருஷம் ஜெயிலு. அப்புறம் ரெஜிஸ்டர் என்னென்னா, இந்த செக்ஷன் 186 ஃபாலோ பண்ணி கம்பெனி வந்து லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேரண்டிஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும்ல. இவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த பேருக்கு கொடுத்துருக்கோம், இந்த டேட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்லி அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன ஃபார்ம் நம்பரில் மெயின்டைன் பண்ணணும்னா ஃபார்ம் நம்பர் MBP2. இந்த ஃபார்ம் நம்பர்லாம் மட்டும்
தெளிவாக எழுதி வச்சு படிங்க. இந்த ஃபார்ம் நம்பர் எழுதாமல் நம்மளால் வந்து எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஃபார்ம் நம்பரு, செக்ஷன் நம்பரு, இந்த எக்ஸாக்ட் பெனால்ட்டி அமௌண்ட்டு, டியூ டேட்டு, இதெல்லாம் நம்ம நல்லா கிளியராக எழுதி படிக்க வேண்டியது லாங்கிற டேர்ம் வந்துட்டாலே. ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இப்போ நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேனோ இதே மாதிரி எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆன்லைன் மோடுங்கிறதுனால உங்களுக்கு ஒன் வேர்டாக இருந்துச்சுன்னா ஒன் வேர்ட் பாயிண்டில் வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம்ல, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீட்டாக 6 லைன்லையோ 7 லைன்லையோ டைப் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து செக்ஷன் 186. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்ப்போம், செக்ஷன் 185. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.